सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। अद्वैत श्रुतेः பாதோத்தாரः இந்த பிரகடனத்துல இருக்கும். இந்த புத்தகத்துல 519வது பக்கம் மேல இருந்து 3வது லைன். நானு சப்த புத்தி கர்மணா விரம்ம வியாபாராபாவாத் கதம் ஆதவ் அல்ப விஷயா புத்தி பச்சாத் பகு விஷயாபி பவதி இது உச்சதே. இது இப்ப நம்மளை பார்த்து பூர்வபட்சி கேட்டதான கேள்வி. இதற்கு முன்னால நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தா தான் அதனுடைய சம்பந்தம் தெரியும். இந்த அத்வைத ஸ்ருதி என்ன பண்றது, தன்னோட எல்லாவற்றுக்கும் அபேதத்தை சொல்றது. ஏகமேவ அத்விதீயம், இங்க பேதமே இல்லை. நேஹ நானாஸ்தி கிஞ்சனா, அதை விட நாத்திர காச்சன பிதாஸ்தி, இந்த உலகத்துல ஒரு விதமான பேதமே கிடையாது, இப்படி எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது அத்வைத ஸ்ருதி. அப்ப இந்த அத்வைத ஸ்ருதி என்ன பண்ணிட்டு முதல்ல தனக்கும் தனக்கு விரோதமாக இருக்கக்கூடியதான பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கும் முதல்ல ஐக்கியத்தை சொல்ற. பிரத்யக்ஷமானது எனக்கு விரோதமா இல்லை, நான் சொல்ற அம்சத்தை தான் சொல்றது அப்படின்னு சொல்லு. அதற்கு பிறகு சகல பிரபஞ்சமும் ஒண்ணுதான், ஆயல் பேதமே கிடையாது அப்படின்னு சொல்லு. அப்படின்னு நம்ம கீழே சொல்லியிருக்கோம். அப்ப என்ன சொல்லியிருக்கோம் முன்னால, அத்வைத ஸ்ருதியானது தனக்கு விரோதியான பிரத்யக்ஷத்துடன் தனக்கு அபேதத்தை முதல்ல பிரதிபாதனம் பண்ணுகிறது. பிறகு உலகத்துல எல்லாவற்றோடையும் அபேதத்தை பிரதிபாதனம், இப்படி சொல்லி நிறுத்தியிருக்கோம். இப்ப இத சொன்ன பிறகு அவன் இதை கேள்வி கேட்கிறான். இப்ப நம்ம என்ன சொல்லி இருக்கோம்னு சொன்ன பிறகு இந்த கேள்வி எப்படி வந்ததுன்னு ஏறும். இப்ப அவன் என்ன சொல்றான், நானும் சப்த புத்தி கர்மணாம் விரம்ய வியாபாரா பாவா கதம் ஆதவோ அல்ப விஷயா புத்தி பச்சாத் பகு விஷயாபி பவதி உச்சதே. நம்ம அனுபவத்தை வச்சு பார்ப்போம். அனுபவத்துல சப்தம் ஒண்ணு, அதே போலயே அறிவு, ஞானம், கர்மா, இவைகள்லாம் என்ன பண்றதுன்னா, தான் எந்த செயலை தொடங்குகிறதோ அந்த செயலை ஒரே தரம் பண்ணிவிடுறது. முதல்ல கொஞ்சம் பண்றது, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் அனுப்புற இன்னொன்று பண்றது, இப்படி இல்லை. விரம்ய வியாபாரம்னு பேர். அப்படி இல்லை வாழ்க்கை. ஒரு கட்டையால் ஒரு செங்கலை ஒரு கோடு போட்டேன்னா செங்கல் அதே க்ஷணத்துல 2ஆ உடைஞ்சு வருது. முதல்ல ஒரு துளி உடையிறது, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அனுப்புறோம் முழுக்க உடையுது. அப்படி பார்த்துருக்கடா? இல்லை சார் பார்த்துருக்கேன் சார். முதல் அடியில ஒரு மாதிரி, 2வது அடியில 2-4 தினம் அடிச்ச பிறகு போறது அப்படிங்கிறட, அது வெவ்வேறு கர்மா. அது ஞாபகம் வச்சுக்கணும். முதல் ஒரு அடி அடிச்சோன்னா ஒண்ணு அது டோட்டலா 2ஆ போயிடுறது. கொஞ்சம் கொஞ்சமா தன் வியாபாரத்தை பண்ணல, கர்மாவுக்கு இப்படி. அதே போலயே புத்தி ஞானம், ஏதாவது ஒண்ணு சொன்னா டக்குன்னு புரியுது, கொஞ்ச நேரம் இப்ப புரியுது, அது ஒரு 10 நிமிஷம் அனுப்புனா ஓஹோ இது வேற அப்படின்னு புரியுறதா? இல்லை. சில சமயத்துல அப்படி நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆரப்புறம் புரியலாம். ஆனா அது என்னென்ன, அதை நீங்களா யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் அது புரிஞ்சிருக்கலாம். அது வேற ஞானம். அதே போலயே சப்தமும் நான் சொன்னதுமே டக்குன்னு புரியும். இப்ப விவகாரம் என்னன்னா, இந்த 3 பொருள்கள், சப்தம்னு ஒண்ணு, புத்தின்னு ஒண்ணு, கர்மான்னு ஒண்ணு, இந்த 3 என்னென்ன தன்னுடைய காரியத்தை
அட் ஒன் ஸ்ட்ரோக் பண்றது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலை. இது ஒத்துக்க வேண்டித்தானே? இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு. இது சாதாரணமாக சார்வஜனீன பிரதீதி விஷயத்துவம். அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன சொல்ற? முதல்ல அத்வைத ஸ்ருதி என்ன பண்றதா, தனக்கும் பிரத்யட்சத்துக்கும் அபேதத்தை சொல்றது. பிறகு தனக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தத்துக்கும் அபேதம் சொல்றது. இது எப்படி சரியாகும்? நீங்க சொல்றது லோக நியாயத்துக்கு விரோதமா இருக்கு, சார்வஜனீன அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு. இது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ஆகையால் அத்வைத ஸ்ருதியானது முதல்ல பிரத்யட்சத்துக்கும் தனக்கும் அபேதத்தை சாதிக்கிறது, பிறகு சகல பதார்த்தங்களுக்கும் தனக்கும் அபேதத்தை சாதிக்கிறது. அப்படின்னு நீங்க சொல்றது சரியாக இல்லை அப்படின்னு பூர்வபட்சம். அதான் பாருங்க, நானும் சப்த புத்தி கர்மணா, சப்தம் என்ன, ஞானம் என்ன, கர்மா என்ன, இவைகளுக்கு இந்த மூணுக்கும் விரம்ய வியாபாரா பாவா, கொஞ்சம் கொஞ்சமாக பை ஸ்டேஜஸ் அது தன் செயலை பண்ணாதுங்கிறதுனால, கதம் எப்படி, ஆதவ் அல்ப விஷயா புத்தி, ஆதவ் முதலில் அல்ப விஷயா புத்தி, அத்வைத ஸ்ருதியானது தனக்கும் தன் விரோதியான பிரத்யட்சத்துக்கு மட்டும் அபேதத்தை காட்டி கொடுக்கிறது. பச்சாத் பிறகு பகு விஷயாபி பவதி, உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களுக்கும் தனக்கும் ஐக்கியம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு சொல்ல இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இது உச்சதே, அப்படி எப்படி தாங்கள் சொல்றேன்? இது சேத் நான் அப்படி சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா ஸ்ருதிதோ திராகேவ ஜாதாயாக சர்வ விஷயாயாக அத்வைத புத்தேஹே பிராமாண்யம் வியவஸ்தாபயந்தீனாம் அஸ்மத் புத்தீனாமேவ கிரமேண ஜாயமானத்வாத். இப்ப இது என்ன சொல்ற? நீ சொல்றது ரொம்ப ரைட்டப்பா, நான் ஒத்துக்கிறேன். சப்த புத்தி கர்மாக்களுக்கு விரமய வியாபாரம் இல்லை. when it acts at one stroke it acts, அவ்வளவுதான். அது காரியத்தை பண்ணட்டும், பண்ணாம போட்டும், பலம் உண்டாகட்டும் இல்லை அது வேற. ஆனா அது ஒரே சமயத்துல தான் ஆக்ட் பண்ணும், அதுல சந்தேகம் இல்லை, அதை ஒத்துக்கிறேன். ஆனா அப்ப நீங்க அத்வைத ஸ்ருதிக்கு எதை சொன்னீட? இல்லப்பா, அத்வைத ஸ்ருதி என்ன பண்றது? சர்வாபேதத்தை தான் உண்டு பண்ணிட்டு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த சர்வாபேதம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ஷ்டிக போதங்கள் ஏற்படுறது. இப்ப சாதாரணமாக ஒரு திருஷ்டாந்தம் எடுத்து, இது வைதிக சம்பந்தமா இருக்கிறதுனால வைதிக திருஷ்டாந்தமா எடுத்துக்கோமே. தச பூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ விஜேதா அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம் கேட்டதுமே நமக்கு என்ன ஒரு ஞானம் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, தசபூர்ணமாச யாகம் விதிக்கப்படுறது ஸ்வர்க்கத்துக்காக. இது ஒரு பாவனை. பாவனைனா பவிதோ பவனானுகூல பாவகம் வியாபார விசேஷா. அந்த ஸ்வர்க்கம் உண்டாகிறதுக்காக இவன் பண்ணக்கூடியதான இவனிடத்துல இருக்கிற ஒரு வியாபாரம், ஒரு செயல். ஆனா இது முதல்ல உண்டாச்சு. அதற்கு பிறகு சார் இந்த பாவனை நமக்கு இந்த பிரயத்னம் சொல்றல, இதனால என்ன லாபம் பின்னால் உண்டாரு? என்னது? ஸ்வர்க பலிகா பாவனா, ஸ்வர்க பாவியகா பாவனா. அந்த பாவனை எப்படி சார் வரும்? எப்படி வரப்போறது நமக்கு? எதனால வரும்? ஓஹோ, தர்ச பூர்ண மாசத்தினால வரும். அந்த தர்ச பூர்ண மாசத்துல எப்படி பண்ணணும்? அதெல்லாம் என்னென்ன பண்ணணும்? ஓஹோ, பிரயாகங்கள் பண்ணுங்க, பஞ்ச பிரயாகங்கள், சமிதோ இது தனோன பாயசம் இது எடா இது அப்படி எல்லாம் பஞ்ச பிரயாகங்கள், 3 அணுயாகங்கள், இவைகள்லாம் பண்ணி அப்ப முதல்ல சொர்க்கத்துக்காக ஒரு பாவனை, ஒரு செயல்னு உண்டாச்சு. அந்த செயலானது அதனால என்ன பலம், எந்த பலத்தை கொடுக்கக்கூடியதான செயல், இந்த செயல் எப்படிப்பட்டதான ஒரு செயல், இதை எப்படி பண்ணணும், இப்படி எல்லாம் நமக்கு பார்த்திக போதம் பின்னால் வரக்கூடியது. எப்படி? பிரயாஜாதி இது கர்த்தவியதாக்கா பாவனா, தர்சபூர்ணமாச கரணாத்மிகா பாவனா, அதுக்கு போனா ஸ்வர்க பாவியக்கா பாவனா, இவைகள்லாம் பின்னால் வர்றது இல்லையா? அதே விதமாக முதல்ல பாவனைங்கிறது வந்தாச்சு, அதற்கு பிறகு பின்னால இவைகளுக்கெல்லாம் பார்த்திக போதம்னு சொல்றோம். அதே மாதிரி
இங்க ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான இந்த ஸ்ருதியானது என்ன பண்ணிட்டு முதல்ல சர்வ விஷயக அபேத போதம் ஏககாலாவச்சேதன் வந்தாச்சு. ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு நான் சொன்ன மாத்திரத்தினால சகல பதார்த்தங்களும் பிரம்மந்தான் அப்படின்னு ஞானம் வந்தாச்சு. இந்த ஞானம் வந்திருக்கு எப்படி அப்படின்னு இந்த போதமானது இது பிரமாணமா இல்லையா? ஏகமேவ அத்விதீயம் ஒண்ணு எல்லாம் ஒன்னாயிடுது அப்படின்னா இது எப்படி பிரத்யக்ஷாதிக்கு விரோதமா இருக்க அப்படின்னா ஓஹோ அதை விட இது பிரமாணம், பிரத்யக்ஷத்தை விட அதுக்கு அதிகமான பிராமாண்யம் கொண்டு இருக்கு. அது ஏகமேவ அத்விதீயம் எப்படி சார் வர முடியும்? ஓஹோ பிரபஞ்சம் எல்லாம் தோணக்கூடியதான பிரபஞ்சம் எல்லாம் மிச்சையா இருக்கிறதுனால மித்யாபூதமான வஸ்துவுக்கு தனியாக ஒரு சத்தம் இல்லாததுனால அதிஷ்டான சத்தத்தான் ஆரோபிதமான பதார்த்தத்துல காணப்படுகின்ற காரணத்தினால இவைகள் காணப்பட்டாலும் இருக்கிறது ஒண்ணுதான், வெள்ளி தனியாக காணப்பட்டாலும் இருக்கிறது சுத்தித்தான் இப்படின்னு தன் மார்க்கானுசிந்தன் மார்க்கானுசந்தான் இவைகள்லாம் பின்னால நமக்கு அப்புறம்தான் ஓஹோ இது ரைட்டு அப்படின்னு பிரத்யக்ஷாதி விரோத விசாரத்வாரா இவைகள் எல்லாம் பரிகாரம் பண்ணின பிறகு ஏகமேவாத்விதீயம்ங்கிற போதமானது சுஸ்தமா இருக்கு. ஸோ இப்ப அதனால ஏகமேவாத்விதீயம்ங்கிற போதமே வரலன்னு சொல்லாதீங்க. முதல்ல ஏகமேவாத்விதீயம் சொன்ன மாத்திரத்தினாலே அந்த போதம் வந்தாச்சு. அதற்கு பிறகு அது எப்படிங்கிறதுக்காக பார்த்திக போதங்கள் பின்னால. ஆகையால் அத்வைத ஸ்ருதி இப்படி சொல்றதுன்னு இதேதான் தாத்பரியம். அதான் பாருங்க, ஸ்ருதிதா திராகேவ ஜாதாயா ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியினால திராகேவன சீக்கிரமாகவே ஒரு கணத்திலேயே ஜாதாயா சர்வ விஷயாக அத்வைத புத்தே சர்வமும் ஒண்ணுதான், ஏகமேவ அத்விதீயம் ரெண்டற்ற ஒரே பொருள் தான் இருக்கு என்றதான அத்வைத ஸ்ருதேகே அத்வைத புத்தேகே பிராமாண்யம் வியவஸ்தாபயந்தீனாம். அதற்கு பிறகு இது எப்படி சார் எல்லாம் ஒண்ணு எப்படி ஆகும்? கண்ணுக்கு எதிர்க்க அநேக பதார்த்தங்கள் தெரிகிறது, இது வேற அது வேற, கொட்டையாகும் நட்டையாகும் 1000 பொருள் தெரியறப்ப எல்லாம் ஒண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு பின்னால ஒரு அறிவு வந்தால் பிராமாண்யம் வியவஸ்தாபயந்தீனாம் அஸ்மத் புத்தினாமேவ அதற்கு பிறகு நமக்கு வரக்கூடியதான வேற புத்திகள் தான் கிரமேண ஜாயமானத்வா. ஆமா இப்படி நீங்க சொல்றேன், ஆனா அந்த புத்திய வராது சார் விரோதமா இருந்தா. இப்ப பிரத்யக்ஷம் நீங்க சொல்லக்கூடியதான சப்தத்துக்கு விரோதமா இருக்குமே ஆனால் அப்ப சப்தத்தினால சாப்த போதமே வராது. சப்தம்னா நான் வாயில சொல்லக்கூடியதான சப்தம், இதனால் உங்களுக்கு வரக்கூடியதான அறிவுக்கு சாப்த போதம்னு பேர். ஸோ முதல்ல நான் ஒரு சத்தத்தை சொல்றேன், நான் சொல்லக்கூடியதான சப்தம் உங்க காதல போய் விழருது, காதல விழுந்த பிறகு உங்களுக்கு அறிவு உண்டாகிறது. அந்த அறிவு உண்டாகிறப்ப உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா பிரத்யக்ஷத்தினால ஒரு அறிவு முன்னாலேயே இருக்குமே ஆனால் அப்பொழுது நான் சொல்ற வார்த்தையிலிருந்து எனக்கு அறிவு வராது. எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துவோம். வன்னினா சிஞ்சதின்னு அவன் நெருப்பால் நினைக்கிறான்னா, நெருப்பால் நினைக்கிறான்னு சொன்ன மாத்திரத்தினால் உங்களுக்கு என்ன தெரியணும்? காதால கேட்டது நெருப்பால நினைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறான்னு சொல்றேன். ஆனா அறிவு வருது உங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா? சார் நெருப்புக்கு நினைக்கும் யோக்கியதை இல்லை, ஸோ இவர் சொல்றது தப்பு, நெருப்பால் நினைக்க முடியாது, இப்படித்தானே ஞானம் வருது. ஸோ இப்ப நான் ஒரு வார்த்தையை சொல்லுமையானால் சப்தத்திலிருந்து உங்களுக்கு சாப்த போதம் வருவதற்கு முன்னால ப்ரீகன்சீவ்டா வேற இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குமையானால் தென் அப்பொழுது இந்த சப்தத்திலிருந்து உங்களுக்கு அறிவு வராது. ஏன்? யோக்கியதை இல்லை. இந்த சப்தத்துக்கு அந்த அறிவை உண்டு பண்ணக்கூடியதான யோக்கியதை இல்லை. அந்த யோக்கியத்தையும் காரணம்னு சொல்றான். சாப்த போதத்துக்கு யோக்கியத்தையும் காரணம் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல அத்வைத ஸ்ருதியானது சர்வாபேதத்தை சொல்லும் பொழுது பிரத்யக்ஷமானது ஒவ்வொன்றும் கடம் வேற பட்டம் வேற இது வேற அது வேறேன்னு ஞானம் முன்னாலேயே நமக்கு இருக்கிறதுனால என்னமா இதை உண்டு பண்ணும்? யோக்கியதை இல்லையே சுவாமி, சாப்த போதத்துக்கு யோக்கியதை காரணமாச்சு. சாப்தத்துக்கு யோக்கியதா ஜானமும் காரணம் அப்படின்னு ஆகாங்ஷா ஆசக்தி யோக்கியதா தாத்பரிய ஜானம் இவைகள்லாம் சொல்லி வச்சிருக்காள. நீங்க இந்த இடத்துல யோக்கியதா ஜானம் இல்லையே, யோக்கியதையே இல்லையே, என்னமா ஞானம் வரும் அப்படின்னு அடுத்ததாக கேள்வி கேட்கிறார்.
ஸ்ருதிதः கிராகேவ ஜாதாயாः சர்வ விஷயாயாः அத்வைத புத்தேः பிராமாண்யம் வியவஸ்தாபயந்தீனாம் அஸ்மத் புத்தீனாமேவ கிரமேண ஜாயமானத்வாத் அயோக்கியதா ஞானஞ்ச ந சாப்தபோதே பிரதிபந்தகம் நவாயோக்கியதா ஞானம் ஹேதுஹு ஏன பிரதமம் சர்வாத்வைத புத்திர் நஸ்யாத். இவ பார்க்கணும். அவ சொன்னா நீங்க சொல்றது நன்னதான் இருக்கு. யோக்கியதா ஞானம் இருந்தால்தான் சாப்தபோதத்திலிருந்து சாப்தபோதம் ஏற்படும் நீங்க சொல்றேன். அது நையாயிக்கம் ஒத்துட்டு இருக்கான். நாங்க அப்படி ஒத்துக்கல. நாங்க யோக்கியதா ஞானமானது சாப்தபோதத்துக்கு காரணம்னு ஒத்துக்கல. அல்லது அயோக்கியதா ஞானம் வந்தால் சாப்தபோதம் வராதுங்கிறதையும் நாங்க ஒத்துக்கல. அப்ப என்ன யோக்கியதா ஞானம் காரணம் அப்படின்னு நாங்க ஒத்துக்கல. ஏன் சார் ஊர்ல இருக்கிறவெல்லாம் வன்னினா செஞ்சதுன்னா வராதுன்னு சொல்றேன். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இது லௌகிக ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். லோகத்துல வன்னினா செஞ்சது இது போல ஞானங்கள் பத்தி. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுமா? நான் வைதிகமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். வேதத்துல என்ன விவகாரம் அப்படின்னா ததுப்தம் அத்தியந்த அசத்திய விஜானம் அர்த்தே சப்த கரோதி அபாதாத் சுப்ரமாமத்ர ஸ்வத பிராமாண்ய நிச்சலாம் இது. பாருங்க, அத்தியந்த அசத்தியபி அர்த்தே சப்தா ஞானம் கரோதி. நீங்க அயோக்கியதா இது யோக்கியதா ஞானம் இல்லைன்னா சாப்தபோதமே வராது, உங்களுக்கு அந்த சப்தத்துல இருந்து அறிவே வராது அப்படின்னு நீங்க சொல்றேன். மலடி மைந்தன்னு சொல்றேன். ஞானம் வருதா இல்லையா? அசத் பதார்த்தங்கள்ல சசவிஷானம்னு சொல்றேன். ஞானம் வந்ததா இல்லையா? உமக்கு சட்டம் இருக்கு, முதல் இருக்கு, அது முயல் இருக்கு, அதுக்கு மேல கொம்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே முயலுக்கு கொம்பு இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் முயல் கொம்புன்னு சொன்னது என்னது? ஒண்ணும் இல்லாம ஆனந்தமா கேட்டுட்டு இருக்கு. ஏன் சுவாமினார்? கேட்ட வழக்கமா இருக்கு வேதாந்தத்துல. அதுவோ இல்ல, அப்படி இல்லை. அத முயல் கொம்புன்னு கேட்ட மாத்திரத்தினால இவர் முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொல்றாருன்னு இல்ல. இந்த சப்தமானது ஒரு இல்லாத பொருளை சொல்றது. அவ்வளவுதான். புரியுறதா இல்லையா? அப்ப என்ன, முயலுக்கு கொம்பு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கல. ஆனா என்ன புரிஞ்சுட்டு இருக்க? முயல் கொம்புங்கிற சப்தமானது அத்தியந்த பாதிதம். முயலுக்கு கொம்பு இருக்காது, கொம்பு இருந்தா அதுக்கு முயல்னு பேர் இல்லை. ஆகையால் இது ரெண்டும் தெரிஞ்ச தாங்கள் முயல் கொம்புன்னு சொன்ன மாத்திரத்தினால உங்களுக்கு ஏதோ ஒரு அறிவு வருது. என்ன அறிவு? அதுக்கு விகல்பம்னு பேர், விகல்பாட்ச விருத்தின்னு பேர். அது என்ன சொல்றது? உலகத்துல இல்லாதான பொருள், அசத்தான ஒரு பொருளை சொல்றார் அப்படி. இப்ப இது அறிவை உண்டு பண்ணிட்டா இல்லையா? யோக்கியதை இல்லையே இதுக்கு. முயலுக்கு தலையில கொம்போடு சேர்ந்து இருக்கக்கூடியதான யோக்கியதை இல்லை. இல்லாத போனாலும் உங்களுக்கு அறிவு உண்டா இருக்கோ இல்லையோ? ஆகையா யோக்கியதா ஞானம் எல்லா இடத்திலையும் காரணமாக இருக்கணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. அல்லது அயோக்கியதா ஞானம் இருந்தால் அது பிரதிபந்தகமாக இருக்குங்கிறதும் இல்லை. அதனால அத்தியந்த அசத்திய விஜானம் அர்த்தே சப்த கரோதி. அத்தியந்த அசத்தியப்பியர்த்தே இல்லாதான ஒன்று, உலகத்திலேயே எங்கும் எப்பொழுதும் இல்லாதான பொருளையும் சப்தா இந்த சப்தத்துக்கு அது ஞானம் கரோதி, அது ஞானத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சீனு பிரத்யட்சமா அனுபவம்னு சொல்றாரு. அபாதாத்து பிரமாமத்ர. ஆனா அது பிரமையா இல்லையா, உண்மையா இல்லையா அப்படின்னு அதுக்கு பாதம் இல்லைன்னா அது பிரமையாகும். இந்த வேதத்துல சொல்லக்கூடியதான அம்சத்துக்கு நம்ம பாதித்தம்னு சொல்றது இல்லையே. ஏன்னா அது உத்தமமான பிரமாணமும் இல்லையோ. அதனால என்ன ஆச்சு? ஸ்வத பிராமாண்ய நிச்சலா. ஆகையால் தாத்பரிய ஞானம் இதுக்கு பாதம் இருக்கு அப்படிங்கிறதும் தாத்பரிய ஞானம் காரணம்னு நீங்க சொல்றது தப்பு. ஆகையால் இதுக்கு பிராமாண்யம் வரலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. வேதாந்த கல்பலிதிகாயாம் அஸ்ய அர்த்தஸ்ய பிரபஞ்சோ திரஷ்டவ்யா. இவரே வேதாந்த கல்பலிதிகான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுல விஸ்தாரமாக இதை சொல்லியிருக்கார். இந்த இடத்துல சொல்லலாம். ஆனா இங்க நம்ம துவைத்தி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையா, அவ்வளவுதான் இங்க வேண்டியது. இங்க தாத்பரிய ஞானம் காரணமா இல்லையா, அதான் இங்க சந்தர்ப்பம். சோ தாத்பரிய ஞானம் காரணம்னு நாங்க ஒத்துக்கல. அதே போலயே இதுவும் பிரதிபந்தகமும் இல்லைன்னு நாங்க சொல்லிவிட்டோம். அது அயோக்கியதா ஞானம் பிரதிபந்தகம் இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். அவ்வளவுதான். யோக்கியதா ஞானம் காரணம் இல்லை, அயோக்கியதா ஞானம் பிரதிபந்தகம் இல்லை. யோக்கியதை இல்லாத போனாலும் சாப்த போதம் வரலாம்ங்கிறதா.
அத எப்படி அது அப்படின்னு திருஷ்டாந்தமா அந்த அம்சத்தை தீர்மானம் பண்ணுங்கிறது நாங்க இன்னொரு இடத்துல சொல்றோம். மதுசூதன சரஸ்வதி தான் இன்னொரு புத்தகத்தை எழுதினேங்கிறதுக்காகவும் அதை அட்வர்டைஸ் பண்றதுக்காகவும் சொல்லலை. அப்படி சில பேர் பண்ணுவா. அஸ்மாவே நியாயகணிக்காயாம் விஸ்வதா பிரபந்தம் தத்ரைவ திரஷ்டவியம் கிரந்தர விஸ்தர பயான் நயாரிக்கத்தை இப்படி எல்லாம் எழுதுவா. அவா தான் இன்னொரு கிரந்தத்தை எழுதினேன்னு சொல்றதுக்காக அப்படி எழுதலாம். ஆனா மதுசூதன சரஸ்வதிக்கு அந்த நிபந்தம் வேண்டியதில்லை. இருந்த போதிலும் இங்க சொல்றதுக்கு காரணம் என்ன, உமக்கு இதை பத்தி நிச்சயமா தெரிஞ்சுக்கணுங்கிற அறிவு வேணுமையானால், ஒரு ஆகாங்ஷை இருக்குமேயானால் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்தினேன். அது சொல்ல வேண்டியதே இல்லை. நமக்கு ஹிதமாக கோரினது ஒரு வேலை வேணும்னு கேட்டேன்னா உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வேதாந்த கல்பத்திகாயாம் அஸ்ய அர்த்தஸ்ய பிரபஞ்சோ திரஷ்டவ்யா. அதற்கு பிறகு ஏதேனா இப்படி சொன்னதுனால ப்ரீசீடிங் ஆர்கியூமெண்ட் அர்த்தம். இதனால என்னாச்சு, சரமஜான மித்யாத்வேபி ந தத் விஷயஸ்ய மித்யாத்வம் ஞான மித்யாத்வஸ்ய விஷய மித்யாத்வ அசாதகத்வாத் அத்வைத ஞானே வியபிசாராத் இது நிரஸ்தம். இப்ப சரமஜானம், இந்த சரமஜானம்னு வேற ஏதோ நினைக்கப்படாது. சரமஜானம் அகண்டாகார விருத்திக்கு சரமஜானம்னு பேரு. அதுக்கப்புறம் வேற ஒரு ஞானமும் இல்லை. அகண்டாகார விருத்தி வந்த பிறகு என்ன சார் ஆச்சுன்னா, அடுத்த க்ஷணம் மனசு உடஞ்சு போயிடும். பிஜ்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு. அதற்கு பிறகு மற்ற ஞானம் அது பிரமா ஞானம் தான். அதுக்கு மேல வரக்கூடியதான ஞானங்கள் அந்த ஞானம்னே சொல்றது இல்லை இப்ப. அதனால இதுக்கு சரம ஞானம்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அகண்டாகார விருத்தி ஞானம். இந்த அகண்டாகார விருத்தின்னு என்னது சார்? இப்ப கட்டாகார விருத்தி எல்லாம் எப்படி இருக்கு? கடத்தை பத்தினதான விருத்தி. கட்டாகார ஞானத்துல என்ன தெரிகிறது? கட்டம் மாதிரி ஷேப்ல இருக்கிற ஞானம். முதல்ல இப்படி புரிஞ்சுங்க, வசதா இந்த ஷேப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கட்டாகார விருத்தி பட்டாக்கார விருத்தின்னா கட்டம் மாதிரி ஆயி மனசு அப்படியே போறதுன்னு இந்த சயின்ஸ்ல அப்படி லைன் இழுத்து சொல்றான் பாருங்க, அப்படி எல்லாம் கிடையாது. இங்க ஆகாரம்னா விருத்திக்கு என்னன்னா ஒரு ஸ்வரூப சம்பந்த விசேஷம்னு சொல்லியிருக்கேன். அது அப்புறம் இருக்கட்டும். ஆனா மனசானது குடம் மாதிரி ஆறது அப்படிங்கிறோம். ஸோ இந்த கட்டாக்கார விருத்தியில ஆக்சுவலா என்ன நடக்கிறது, அங்க என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம மனசானது கட்டம் மாதிரி ஆயிருக்கு, கட்டம் இடத்துக்கு போறதுன்னு சொன்னோம். அப்ப கட்டம் மாதிரி ஆயிருக்கு, கட்டம் பரிச்சின்னமான ஒரு வஸ்துவோ இல்லையா? அப்ப அந்த விருத்தி அதனுடைய விஷயம் பரிச்சின்னமா இருக்கு, இதுவும் பரிச்சின்னமா இருக்கு. அதுக்கு கண்டமாக இருக்கு. ஆனா நாங்க அகண்டாகார விருத்தியில எதை பத்தி சொல்றது? நிஷ்கலமான நிஷ்கிரியமான நிஷ்பிரகாரகமான ஒரு அட்ஜெக்டிவோ ஒரு நவனோ ஒரு சம்பந்தமோ ஒன்றும் இல்லாதான ஒரு பிரம்மத்தை தெரிவிக்கிறது. ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. ஸோ விவகாரம் என்ன, கட்டாகார விருத்திக்கு கடத்தினால லிமிட்டட், படத்துக்கு பட்டமத்தோட லிமிட்டட். இது என்ன, ஒரு கண்டமும் இல்லை. ஸோ எங்கும் வியாபகமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தை காட்டி கொடுக்கறதுன்னு வச்சு. ஸோ அதனால அது காட்டி கொடுக்கறதா இல்லையா அதெல்லாம் விவகாரம் உண்டு. இந்த பிரம்மத்தை இன்னொன்னு காட்டி கொடுக்காது. அது என்ன பண்ணிடுதுன்னு அந்த அஜ்ஞானத்தை போக்குறதுன்னு வச்சுங்களேன். இப்ப விவகாரம் என்ன ஆச்சுன்னு, இதுக்குதான் அகண்டாகார விருத்தின்னு பேரு. ஸோ இதுக்கு சரம விருத்தின்னு பேர் வச்சிருக்கு. அதுக்கு அதான் சொன்னேன். இப்ப அதை வர்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது. அப்படியே நீங்க கேள்வி கேட்பேன்னு சொன்னேன், கேட்ட பிறகு எக்ஸ்பிளைன் கேட்கிறேன். அதான் ஆகாரம்னு சொன்னா ஷேப்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். சம் கனெக்ஷன், அவ்வளவு. அதானது there is some connection between your mind and the object. அது என்ன கனெக்ஷன் சொல்ல முடியாது. ஸ்வரூப சம்பந்த விசேஷான்னு சொன்னோம். என்ன இப்படி ஆகாரம்னு சொன்னா பிரம்மத்துக்கு ஆகாரம் உண்டா, அது என்ன ஆகாரம் அப்படி எல்லாம் வரும். அப்படின்னு என்ன, இப்ப சாதாரணமா நீலோகட்டான்னு சொல்றேன். நீலோகட்டான கடத்துக்கும் நீளத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அட்ஜெக்டிவ் இல்லையா? அதே போல ஒரு சம்பந்தம் அந்த பிரம்மத்துக்கும் வேற இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாதான ஞானம். ஸோ ஆகாரம்னு அகண்டாகாரம்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட் சொன்னா இட் இஸ் லிமிடெட் பை மெனி அதர் திங்ஸ். எப்படி அதுல அந்த ஞானத்துக்கு ஒரு விஷயத்தை இருக்கு, அந்த விஷயத்துல விசேஷாட்சதாக விஷயத்தா பிரகாரதாக்கிய விஷயத்தா சம்பந்தாக்கிய விஷயத்தான்னு சொல்லுவோம். பிளாக் பாட்டுன்னு சொன்னேடையானால் பிளாக்ங்கிறது அட்ஜெக்டிவ், பாட்டுங்கிறது நவுன். அந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆல் தீஸ் திங்ஸ் உங்களுக்கு தெரியுது. அவைகள் ஒன்றும் தெரியாத டோட்டலா ஒண்ணு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அகண்டாகாரம். அகண்டாகாரம்னு ஆகாரம் இல்லை, இங்கே
ஆகாரம்னு ஷேப்னு சொல்லப்படாது. ஆனா முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக ஷேப்னு சொல்லிட்டு விவகாரம் பண்ணிட்டே இருக்கும். இங்க ஆகாண்டம்னு சட்டம் கனெக்ஷன் அர்த்தம். இந்த அறிவுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த அகண்டாகார விருத்திக்கு என்ன பேரு? சரம விருத்தி, ஃபைனல் ஞானம் அப்படின்னு சொல்றோம். இந்த சரம விருத்தியில சரம ஜானஸ்ய மித்யாத்வேபி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த விருத்தி என்னது? இது அகண்டாகார விருத்திங்கிறது அந்த கரண விருத்தி. இது அவித்யா விருத்தி இல்ல, மனசுல இருந்து உண்டான விருத்தி. மனசுலானவர் தானே, மனசு மித்யா விருத்தம் தானே இந்த மொத்தத்துல. ஏன் மனசு ஏன் மித்யா? பிரம்ம பின்னம். பிரம்மத்தை தவிர மிதியல் பிரம்ம பின்னம் மித்யா பிரம்ம பின்னத்வாத். மனசும் பிரம்ம பின்னம் தானே. இப்ப மனசும் மித்யா தானே. அந்த மனசு மிச்சையானால் மனசனுடைய விருத்தியும் அது மித்யா விருத்தி. அந்த மனசனுடைய விருத்தியான சரம விருத்தியானது மிச்சையா இருக்கிறதுனால சரம ஜான மித்யாத்வேபி ந தத்விஷயத்திய மித்யாத்வம். சார் இந்த சரம ஜானத்தினால என்ன சார் காட்டப்பட்டது? பிரம்மம் இல்லையா? பிரம்மத்தை பத்தி தானே பேசுறது. கட்டாகாரத்துக்கு கடஜானத்துக்கு விஷயம் கட்டம். ஸோ பிரம்ம ஜானத்துக்கு விஷயம் பிரம்மம். இப்ப பிரம்ம ஜானமானது பொய்ன்னு சொல்லிவிட்டு அப்ப பிரம்மம் பொய்யோ இல்ல பதேடா? சோ இப்ப என்ன தீர்மானம் இருக்கு? சரமஜானத்திய மித்யாத்வேபி ந தத் விஷயஸ்ய. விஷயம்னா கண்டென்ட், அது நாலேஜ். அந்த ஞானத்தினால அறிவிக்கக்கூடியதான பிரம்மம் மித்யாக. சரமஜானத்திய மித்யாத்வேபி ந தத் விஷயஸ்ய மித்யாத்வம். ஞான மித்யாத்வஸ்ய விஷய மித்யாத்வ அசாதகத்வா. இதனால என்ன சார் இது கண்டுபிடிச்சோன்னு? ஞானம் மிச்சையா இருக்கலாம், அதனுடைய விஷயம் மிச்சையா இல்லாமலும் போகலாம். ஞானம் எங்கெங்க ஞானம் மிச்சையா இருக்கோ அங்கெங்க அந்த விஷயமும் மிச்சையா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஏன் சார் இல்லைன்னு? அத்வைத ஜானே வியபிச்சாராத். அத்வைத ஜானம், இது அகண்டாகார விருத்தி ஜானம் வியபிச்சாரமா இருக்கு அப்படின்னு அவன் கேட்டான். தன் நிரஸ்தம், அது போயிடுது அப்படிங்கிற. ஏன் சுவாமி எப்படி போச்சு அப்படின்னு கேட்டார். ஸ்ருத்யைவ துவைத மாத்திர நிஷேதத்துவ போதனா. இந்த ஸ்ருதி என்ன சொல்றது? துவைத மாத்திரஸ்ய, துவைத மாத்திரம்னா முதலே சொன்ன தமிழ் மாத்திரம் இல்லை, இது சம்ஸ்கிருத மாத்திரம். என்னென்ன துவைதம் இருக்கோ பிரம்மபின்னமான இருக்கோ சகல பதார்த்தமும் மிச்சேன்னு சொல்லியாச்சு. எப்ப பிரம்மபின்னமான பதார்த்தம் எல்லாம் மிச்சேன்னு சொன்னோமோ அப்ப பிரம்மபின்னமா இருக்கிறதுனால சர்மவிருத்தி மிச்சையாச்சு. சர்மவிருத்தியே மிச்சையாச்சு பிரம்மபின்னமா இருக்கிறதுனால. அது மிச்சையா இருக்கிறதுனால விஷயம் மிச்சைங்கிறதெல்லாம் நாங்க சொல்லல. எல்லாமும் மிச்சைங்கிறது எப்படி? பிரம்ம பின்னமா இருக்கிறதுனால சர்வம் மிச்சையா, அவ்வளவுதான். ஸ்ருத்யைவ துவைத மாத்திர நிஷேத்யத்வ போதனாத் அத்வைத ஞான விஷயேச்ச மித்யாத்வபோதக அபாவாதேவ சத்யத்வம். அத்வைத ஞான விஷயம், அத்வைத ஞானம் சர்மவிருத்தி ஞானம், அதுக்கு விஷயமா இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த பிரம்மமானது அது என்ன சுவாமினர்? சத்திய மித்யாத்வபோதகாபாவாதேவ. அது சத்தியம்னு நாங்க ஏன் சொல்றோம்? பிரம்மத்தை, பிரம்மத்துல சத்தியத்துவம் இருக்கிறதுனால சத்தியம் நாங்க சொல்லல. ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மத்துல சத்தியத்துவம்னு இருக்குன்னா அந்த பிரம்மம் சதர்மகமாக ஆயிடும். பிரம்மமானது நிர்தர்மகம். சார் பிரம்மத்துல சத்தியத்துவம் இல்லைன்னா அது எப்படி சார் சத்தியமாகும்? அது சத்தியத்துவம் இல்லைங்கிறேன். சத்தியத்துவம் இருக்குன்னு நான் ஒரு நாளும் சொல்லலைப்பா. ஆனா அது சத்தியம்னு ஏன் சொல்றேன்னு தெரியுமோ? நான் அது பாதிக்கப்படலை, அதுக்கு பாதத்தை சொல்லக்கூடியதான் இன்னொரு பிரமாணம் இல்லை, அதனால அது பாதிக்கப்படலை. பாதிக்கப்படாததுனால தானா சத்தியமா போயிடுது. நான் அதுல சத்தியத்துவம் இருக்கிறதுனால சத்தியம்னு சொல்ல. இதை பார்க்கணும். நாங்க பிரம்மத்தை நிர்தர்மகம்னு சொல்றோம், அதே போல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றோம். அது சத்தியம்னு சொன்னா சத்தியத்துவம் இல்லாம எப்படி சத்தியம் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா அதுக்குதான் சொல்றார் அத்வைத ஞான விஷயே. அத்வைத ஞான விஷயமான பிரம்மத்துல மித்யாத்வ போதக அபாவாதேவ, அது மிச்சேன்னு சொல்றதுக்காக ஒரு பிரமாணமும் இல்லை. சோ அது சத்தியமாச்சு. நது ஞான மித்யாத்வாத். இதை தெரிவிக்கக்கூடியதான ஞானம் மிச்சையா இருக்கிறதுனால இது மிச்சையாச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி நாங்க சொல்லவே இல்லை. ஆகையால் சரமவருத்தி ஞானம் மிச்சையா இருக்கு, ஆகையால் அதனுடைய விஷயமும் மிச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. நாங்க சொல்லலை. நது ஞான மித்யாத்வாத் இது நகிஞ்சிதே தது. பிறகு நானு துவைத ஞான அத்வைத ஞானயோகோ அபேதே கதம் பாத்திய பாதக பாவா. இன்னொரு கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம சொல்றோம்னா அதுக்கு கேள்வி வரும்பொழுது பெரிய விசேஷமாக வரும். அது கேட்கும் பொழுது அடையப்பா இதுக்கு எப்படி ஆன்சர்னு நமக்கு தெரியாது.
ஆனா கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா கேள்வி பெருசா இருக்கே தவிர அதுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டியதே இல்லை, தானா தெரிஞ்சு போயிடுது, அவ்வளவுதான். பட் நானும் துவைத ஜான அத்வைத ஜானயோகோ அபேதே நீங்க என்ன சொல்றேன், துவைத்தமானது அத்வைத ஞானத்தினால பாதிக்கப்படுகிறது, அத்வைதத்தினால அத்வைதம் பாதிக்கணும், நன்னா தான் இருக்கு. ஆனா இதுன்னு சொல்றேன், இன்னொரு சமயத்துல என்ன சொல்றது தெரியுமா, நான் அத்வைத ஞானத்துக்கும் துவைத ஞானத்துக்கும் அபேதம் சார் அப்படின்ட்டு. ஏன்னா சர்வமும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு இல்லை. ஒன்னா இருந்தா எப்படி சார் சண்டை போட்டுருக்கோம், ரெண்டு பொருள் இருக்குனால் இது அதோட சண்டை போட்டுக்கும், அது இதனால பாதிக்கப்படுறது, இது அதனால பாத்தியம் ஆறுறது அப்படிங்கலாம் சொல்லலாம். இருக்கிறதே ஒண்ணுன்னா இங்க ஏது சண்டை, எங்காவது குழந்தைகளை சண்டையே வராதுன்னா, ஏன்டா இருக்கிறது ஒரே பையன் இப்படி சண்டை வரும், அம்மா அப்பாவோட சண்டை போட வேண்டியதான், விவகாரம் நடந்தார் அப்படி இருந்தா என்ன லாபம்? நீங்க சொல்றது என்ன, அத்வைதத்துல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுங்கிற. இப்ப இந்த பாத்திய பாதக பாவம் எப்படி வரும்? துவைத்தமோ துவைத ஞானமோ அத்வைத ஞானமோ ரெண்டும் அபேதம்னு சொல்லி கேளையானால் எப்படி ஒண்ணு இன்னும் பாதிக்கும் அப்படின்னு கேட்கிறேன். நானும் துவைத ஜான அத்வைத ஜானயோகோ அபேதே கதம் பாத்திய பாதக பாவா, அது சொல்லணுமே நீங்க என்ன. இது சொல்றதுக்கு பதிலால அவனே சொல்லிவிட்டான். ஒருவேளை இப்படி பதில் சொல்வேடா, நச்ச வியாவகாரிக பேத மாத்திரேன சஹா, வியாவகாரிக துவைத்தமானது வியாவகாரிகமா இருக்கு, அத்வைத்தம் பாரமார்த்திகமா இருக்கு, அதனால வியாவகாரிகமான துவைத்தத்தை அது கொள்வது அப்படின்னு சொல்றேட. அப்ப ரிவர்ஸ்ல ஏன் சொல்லக்கூடாது, ஏன் துவைத்தம் அத்வைத ஞானத்தை போக்கடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லலாமோ இல்லையா? ஒண்ணு வியாவகாரிக ஒண்ணு பாரமார்த்திகம், இது அப்படி சொல்லட்டுமே. நானும் நச்ச வியாவகாரிக பாத மாத்திரேன சஹா துவைத ஞானஸ்யாபி பாதகத்துவ ஆபத்தே, துவைத ஞானமும் அத்வைத ஞானத்தை பாதித்து விடலாம் என்று சொல்லலாமே அப்படின்னு. இது சேத்னா வியாவகாரிக பேத மாத்திரஸ்ய பாதகத்துவ அப்பிரயோஜகத்வா, வியாவகாரிக பேத மாத்திரம் வியாவகாரிக பேதம்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே இது பாதகம்னு சொல்லப்படாது. எப்படி? எத்தி பரீட்சித பிரமாண பாவத்வேன பலவது தத் பாதகம். இப்ப பாருங்க, எத் வியாவகாரிக பேதவது தத்தத் பாதகம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க. எது வியாவகாரிக பேதத்தோட இருக்கோ அதெல்லாம் பாதகம்னு சொல்லாதீங்க, அப்படி நாங்க சொல்லல. ஆனா என்னன்னு, எத் பரீட்சித பிராமாண்யவது தத் பாதகம், எது இதனுடைய பிராமாண்யம் பரீட்சிதமாக இருக்கோ அது பாதகம், அல்லது எத் சந்திக்த பிரமாணகம் தத் பாத்தியம். இதான் கீழே நம்ம சொல்லியிருக்கோம். கீழே அத்வைத பிரத்யட்சத்துக்கு பாதம் எப்படி வருது அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரகரணத்துல நம்ம என்ன சொல்லிருக்கோம், எது பரீட்சித பிராமாண்யத்தோட கூடி இருக்கோ அந்த பரீட்சைன்னா என்னங்கிறதெல்லாம் கீழே ரெண்டு விதமா சொல்லியிருக்கோம். எது பரீட்சித பிராமாண்யமா இருக்கோ தட் which has been tested proved to be correct அப்படி இருக்குமேயானால் அப்பொழுது அது இன்னொன்னா பாதிக்கிறது. எது சந்தேகமாக இன்னும் ப்ரூவ் பண்ணலைன்னா அது துர்பலமா இருக்க பாதிக்கப்படலாம். இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். எத் பரீட்சித பிராமாண்யவது தத்தத் பாதகம், எத்தது சந்திக்த பிரமாணகம் தத் பாத்தியம். இதுதான் வியாப்தி. ஆகையால் சந்திக்த பிரமாணமாக இருக்கக்கூடியதான துவைத ஞானம் பாத்தியம். துவைத ஞானத்தை போய் சந்திக்த பிரமாணகம்னு எப்படி சார் சொல்றேன்னா, துவைத்தமானது இந்த பிரத்யக்ஷத்தினால தெரிகிறது. பிரத்யக்ஷம் எப்படி இருக்கு சார்? நீங்க நம்ம சாதாரணமா பிரத்யக்ஷத்தை ரைட்டு தான் ஊக்குறோம், கண்ணால பார்த்தேன் சார் ஆயால் இருக்குங்கிற. ஆனா இந்த பிரத்யக்ஷம் என்ன பண்ணிட்டு இருக்கிற பொருளை சில இடத்துல காட்ட மாட்டேங்கிறது. வெகு தூரத்துல ஒரு முடி இருக்கு, கண்ணுக்கு தெரியல சார். என்னன்னா தூரக்க இருக்கு அதனால தெரியல. கண்ணுக்குள்ளேயே ஒரு அம்மா மைய வச்சிருக்கா, அம்மா மைய வச்சுட்டு இருக்கலான்னு கேட்டேன்னா தெரியல, கண்ணாடி பார்த்து சொல்றேங்கிறான். ஏன்னா ரொம்ப கிட்டையா இருக்குங்கிறான். கிட்டையா இருந்தாலும் தெரியல, எட்டி இருந்தாலும் சில பதார்த்தம் தெரியல, அதோட ரூபம் இல்ல, வாயு கண்ணுக்கு தெரியல. இந்த தெரியாததுக்கு எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குன்னு. இருக்கிற பொருளை சில சமயத்துல காட்டுவதில்லை பிரத்யட்சம். அதே மாதிரியே இல்லாத பொருளை காட்டி தொலைக்குது. ஸ்வப்னத்துல பாருங்க, யானை ஒட்டக குதிரை தேர் இல்ல, குதிரை இல்ல, ரோடு இல்ல. ஆனா என்ன அந்த இடத்துல அதரதான் ரதயோகான் பசத்ருஜதே சஹி கர்த்தா இதெல்லாம் பாக்குறேன். அப்ப என்ன, ஸ்வப்னத்துல இல்லாத பொருளை கண்ணை காட்டி கொடுக்குது, இருக்கிற பொருளை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறது. இப்படி சம்சயகிரஸ்தமா இருக்கு சார் இந்த பிரமாணம். இதை நம்ப முடியல. ஒரு மனுஷன்
ஒரு நாளைக்கு தமாஷா சம்சயத்தை ஒரு ஒரு பொய் சொல்லிவிட்டான்னு வச்சுங்களேன், அவன் வார்த்தைய இக்கட்டான சந்தர்ப்பத்துல நீங்க நம்ப மாட்டேன். இது சந்தர்ப்பம் நம்பலாம். இக்கட்டான சந்தர்ப்பத்துல அன்னைக்கே ஒரு தடவை பொய் சொல்லியிருக்காரு, பெட்டர் இதுல வேற ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் மனுஷன் என்னைக்குமே போய் சொல்லக்கூடாது. ஒரு தரம் போய் சொல்லிவிட்டேன்னா உங்களுக்கு அது சந்தேகம் வரலாம். அதை அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தை நீங்க எடுத்துக்க முடியாது. பரிஹாச விஜல்பிதம் சகே பரமார்த்தே நகிருக்கியதாம் வசா அப்படி இரு காளிதாசன். இன விவகாரம் ஏதோ தமாஷ்கான்னு சொன்னார், நிஜமான இடத்துல அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். சகுந்தல வந்தப்ப சொல்லல, ஏன்டா ஒருதான் போய் சொன்னாரோ இல்லையோ, அதான் விவகாரம். அதனால சந்தித்த பிராமணியமா இருக்க பிரத்யக்ஷம், ஆகையால் சந்தித்த பிராமணியமான ஒரு பிரத்யக்ஷத்தை பரீட்சித பிராமணியமா இருக்கக்கூடியதான ஸ்ருதியானது பாதிக்கலாம். இது முன்னாலேயே நான் சொல்லியாச்சு. இது பாருங்க, வியாவகாரிக பேத மாத்திரஸ்ய சந்திக்த பிரமாண பாவத்வேன துர்பலம் தத் பாத்தியம் இது வியவஸ்தாயாம். இது கீழே சொன்னதுனால துவைத ஞானஸ்ய துர்பலத்வேன, இந்த துவைத ஞானம் துர்பலமா போச்சு. அபாதகத்வஸ்ய அத்வைத ஞானஸ்ய பலவத்வேன, இந்த அத்வைத ஞானம் பலமா இருக்கிறதுனால, பலவத்தா இருக்கிறதுனால பாதகத்வஸ்ய சப்த பிரத்யக்ஷ பலாபல விசாரே. இது கீழே பிரத்யமானது சப்தத்தை, பிரத்யத்தை விட சப்தம் பலம் அப்படின்னு பிரத்யக்ஷ பாத்தியம்ங்கிற ஒரு பிரகரணத்துல இதை நம்ம சொல்லியிருக்கோம். தரிசிதத்வா. இப்ப நம்ம ஏதாவது ஆர்குமெண்ட் சொன்னா அதே மாதிரி ஆர்குமெண்ட்டை வச்சு இன்னொன்னு சொல்றதுன்னு ஒரு வழக்கு. அத மாதிரி சிமிலர் ஆர்குமெண்ட்டை வச்சு நம்மள மடக்க பாக்குறான். இதை பாருங்க, எத்து ஆபோவா இதகம் சர்வம் பூதம் இப்படின்னு உங்களுக்கு மகாநாராயண சொல்றது. இதுல இது ஸ்ருதி விமதம் ஜலாபின்னம் பிரதீதத்வா ஜலவது இத்யனுமானம் வா. நீங்க அத்வைத ஸ்ருதி இந்த மித்யாத்வ அனுமானத்துக்கு சகாயமா பண்றது அங்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்க பிறக்கிறது மறக்கப்படாது. விவகாரம்னா அத்வைத ஸ்ருதியானது மித்யாத்வ ஸ்ருதிக்கு, மித்யாத்வ அனுமானத்துக்கு சப்போர்ட் கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சு. அதே மாதிரியே இதை பாருங்க, நானும் இப்படி ஒரு ஸ்ருதி இருக்கு, ஒரு அனுமானம் கல்பிக்கிறேன், அந்த அனுமானத்துக்கு இந்த ஸ்ருதி சப்போர்ட் கொடுக்கட்டுமே அப்படிங்கிறான். ஆபோவா இதகம் சர்வம் பூதம் இத்தியாதி ஸ்ருதி விமதம் ஜலாபின்னம் பிரதீதத்வா ஜலவது இது அனுமானம் வா ஸ்வபாதகஸ்ய ஜலாபேதம் கிரஹீத்வா. முதல்ல ஜலத்தோட இதுக்கு அபேதத்தை சொல்லி நிர்பாதம் சது துவதுக்த நியாயேன சர்வஸ்ய ஜலாபேதம் போதையே. எப்படி அத்வைத ஸ்ருதி தனக்கு விரோதமான பிரத்யக்ஷத்தோட அபேதத்தை சொல்லி உலகத்திற்குள்ள எல்லா பொருளோடையும் அபேதத்தை சொல்லித்தோ, அதே போல இந்த ஸ்ருதியும் ஆபோவாயுதகம் சர்வம் பூதம் எனக்கூடியதான ஸ்ருதியும் தனக்கு விரோதமா இருக்கக்கூடியதான பிரபாணத்துக்கு தன்னோட அபேதத்தை சொல்லி உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் ஜலம்தான் அப்படின்னு ஜலாபேதம்னு சொல்லட்டுமேன்னு கேள்வி கேட்கிறான். பாதக ஜலாபேதம் போதையே இது தன்னா அப்படி சொல்லப்படாதுப்ப. ஜலாபேத போதனேபி பாத்திய பாதகையோ ஐக்கிய அபோதனாத். உலகமெல்லாம் ஜலம்னு போதிக்கட்டும் இந்த அனுமானம். ஆனா தனக்கு பாதிக்கமா, தனக்கும் தன்னுடைய தன்னால பாதிக்கப்பட்டதான பிரமாணத்துக்கும் ஐக்கியம் சொல்லிட்டா அது சொல்ல முடியாது. வேதாந்த ஸ்ருதி முதல்ல அது சொல்றது, தனக்கும் பிரத்யட்சத்துக்கும் ஐக்கியத்தை சொல்றது முதல்ல, அதுக்கப்புறம் மற்றது சொல்றது. இது காரணம் என்னன்னா, சகல பிரபஞ்சத்துக்கும் பிரம்ம அதிஷ்டானம், ஆனா ஜலம் அதிஷ்டானம் இல்லை. அதான் விவகாரம். கடைசியில் தாத்பரியம் அங்கேதான் போகுது. அதனால ஜல அபேத போதனேபி பாத்திய பாதகையோகோ ஐக்கிய அபோதனாத் பாதகஸ்ய பாதகத்துவ உபபத்தே ஐக்கிய ஞான பேத ஜானயோகோ பாத்திய பாதக பாவஸ்ய ஜலாபேத ஜானேன அனபாயா. இது ஒண்ணும் போகல. பாதகாபேதோஹி பாதகத்துவ அபாவே பிரயோஜக பாதகஸ்ய ஸ்வபாதகத்துவ ஆதர்சனம். எங்கேயும் பாதகம் தன்னுடைய தன்னை பாதிக்காது. அத ந பாத்திய பாதக ஐக்கிய ஞானஸ்ய ஜலாபேத ஞான சாமியம். இதனால மீழ சொன்னதுக்கு இது சரியா இல்லை. ஏதேனா இப்ப சொன்னதுனால, இப்படி சொன்னதுனால அக்காண்டது ப்ரீவியஸ் ஆர்குமெண்ட் சர்வம் சர்வஸ்மாத் பின்னம் இது. அதுக்கு மேல எல்லாம் எல்லாத்தை விட வேறு இப்படி ஒண்ணு சொல்லாமோ இல்லையோ. புத்தகம் டேபிளை விட டேபிள் அதை விட மேஜை விட வேறு, ஆனா எல்லாமும் எல்லாத்தை விட வேறு அப்படின்னு நீங்க சொன்னீங்களேனால் மத் வாக்கியம் அத்வைத வாக்கிய தத்பான தத் விஷயானாம். அத்வைத வாக்கியம், அத்வைத ஞானம், அத்வைத ஞான விஷயம் இவைகளுக்கு
தேபியா பேதம் ஆதவ் கிரகித்வா முதல்ல இவைகளுக்கு பேதத்தை முதல்ல கிரகிச்சு நிர்பாதம் தத்து அதே மாதிரி சர்வபேதே பரியவசியது எல்லாமும் தனித்தனி எவ்ரிதிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிவிடலாமே. நீங்க சொன்ன ஆர்குமெண்ட் பிரகாரம் தான் அத்வைத ஞானம் அத்வைத ஸ்ருதி தனக்கு விரோதமான பிரத்யக்ஷத்தோட அபேதத்தை சொல்லி பிறகு எல்லாவற்றையும் எப்படி அபேதத்தை தன்னோட அபேதம் சொல்றதோ அதே போலயே முதல்ல என் வாக்கியமும் முதல்ல பேதத்தை சொல்லி அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் பேதம்னு சொல்லிவிட்டோமே. உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தமும் பேதம்னு சொல்லட்டுமேன்னா நிரஸ்தம் பாத்திய பாதகையோகோ அபேதே பாத்திய பாதகங்களுக்கு அபேதம் வருமே ஆனால் பாதகத்துவ அபாவது பேதேபி பாதகத்துவம் நஸ்யாத் பேதத்துக்கும் பாதகத்துவம் இல்லை இத்தியத்திர ஏத்வபாவா அதுக்கு ஏத்து இல்லப்பா அதோட இல்ல பூர்வோக்த தோஷாச்சா முன்னால சொன்ன தோஷமும் இல்லை. ஆகையால் நீங்க இந்த சொல்றது இந்த ஆர்குமெண்ட் வேற எங்கேயும் வர முடியாது. காரணம் என்ன? எல்லாத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மம் இருக்கு, எல்லாத்துக்கும் அதிஷ்டான பேதம் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ விவகாரம் இந்த ஆர்குமெண்ட் வேற எங்கேயும் வராது, இங்கே தான் வரும். அதற்கு பிறகு சர்வ அசத்வம் சர்வ மித்யாத்வான் நாதிரிச்சது அப்படின்னு வேற ஆர்குமெண்ட். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால அன்னைக்கு கிளாஸ் இல்லை. ஜனவரி 10ஆம் தேதி அடுத்த கிளாஸ் மேல் பாகம். ஜனவரி 10ஆம் தேதி மேல் பாகம்.